என்னது காதுக்குள்ள இருந்து கட்டி கட்டியா வருது. ஓ இது காதுக்குள்ள இருந்தா காதுக்கு வெளியில இருந்து முடியெல்லாம் இவ்வளவு கட்டியா விழுதா? ஆனா எனக்கு சிசர் கண்டாலே பிடிக்கல. நான் மூஞ்சில கொண்டு வராதீங்க ப்ளீஸ். நான் போதும், நான் குளிப்பாட்டினது. நான் வெளியில வீட்டுக்கு போறேன். நான் ஏன் நீ விட மாட்டேங்கிறீங்க? வணக்கம் நண்பர்களே, இவங்க பேர் தான் சிக்கு. இவங்க வந்து ஒரு சூப்பரான அழகான ஒரு ஷிட்ஸு. அவங்க வீட்டிலே இவங்களை நல்லா மெயின்டைன் பண்ணணும்னு ட்ரை பண்ணி கொஞ்சம் சொதப்பல் ஆயிடுச்சு. ரீசன் என்னன்னா, இவங்க என்னதான் கோம்பிங் பண்ணாலும் அது வந்து நாட் ஆகிக்கிட்டே இருக்கு அப்படின்னாங்க. அவங்களுக்கு கோம்பிங் பண்ணாங்க, பட் எந்தெந்த இடத்துல எல்லாம் ப்ராப்பராக பண்ணணுங்கிறது அவங்களுக்கு தெரியல. சும்மா முதுகுல மட்டுமே சீவிக்கிட்டு இருந்திருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த கழுத்தை சுற்றி கால் இந்த போர்ஷன்ஸ் எல்லாமே வந்து ஹெவி நாட்டட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம வந்து இப்போ ஃபுல்லாக ரிமூவ் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. அவங்ககிட்ட சொல்லிட்டு பெட் பேரண்ட்ஸ்ட்டு சொல்லிட்டு ஃபேஸில் மட்டும் கொஞ்சம் ஃபர்ரை நீட் பண்ணி கொடுத்துட்றேங்க. மீதி எல்லாத்தையும் வந்து 0 கட் தான் பண்ணணும்னு சொல்லியாச்சு. அவங்களும் ஓகேன்னு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. இவங்க பேர் சீக்குங்கிறதுனால உடம்பு ஃபுல்லாக சிக்கி சிக்கா ஆயிடுச்சின்னே சொல்லலாம். ஜஸ்ட் ஃபார் ஃபன். ஓகே, அவர் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சாந்தமான ஒரு பப்பிங்க. வந்ததுலேருந்து எதுவுமே செய்ய மாட்டார். இவர் ஃபர்ஸ்ட் டைம் வந்தப்பையும் இதே மாதிரி தான் ரொம்ப சாதுவாக பிஹேவ் பண்ணார். நீங்கள் பார்த்துருக்கீங்க பாருங்கள், கால்குள்ளே வந்து எவ்வளோ பெரிய கட்டி இருக்குன்னு. அதுக்கப்புறம் வால் எல்லா போர்ஷனையுமே நம்ம ரிமூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நீங்கள் இப்போ உடம்புல வந்து நோஸ், இதுக்கு பேர் தான் 0 கட். உடம்பு ஃபுல்லாக இருக்கிற ஃபர் எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணுறோம். இப்படி பண்ணும்போது என்னென்னா, ஒரு 1 சென்டிமீட்டர் ஆஃப் ஃபர் உடம்புல தான் இருக்குது. அது உங்களுக்கு பார்க்கும்போது தெரியாது, ஃபீல் பண்ணும்போது தெரியும். ஏன் நம்ம வந்து இந்த ஃபர்ரை விட்டு வைக்கிறோம், ஸ்கின் வரைக்கும் எடுக்க மாட்டேங்கிறோம் அப்படின்னா, முக்கியமான ரீசன் டாகோட ஃபர் வந்து அதனுடைய பாடி டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுறதுக்காக தான் கொடுக்குறது. ஸோ அதனால் வந்து நம்ம வந்து ஃபுல்லாக அதை ரிமூவ் பண்ண மாட்டோம். இந்த மாதிரி 1 சென்டிமீட்டர் வச்சுட்டு தான் ரிமூவ் பண்ணுவோம். இது பேரே வந்து 0 கட்டுன்னு சொல்லுவோம். இவங்க சிசரை ஒன்று மட்டும் கண்டா பிடிக்காது. அது ஏன்னு தெரில. அவங்க பெட் பேரண்ட்ஸே வந்து சிசரை வச்சு ஃபேஸில் கட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுறது கிடையாது. ஸோ நம்ம கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி தான் இவங்களை வந்து ஃபேஸில் சிசர் கட் பண்ணுறோம். அண்ட் நல்லா குளிப்பாட்ட ஆரம்பிச்சாச்சு. தண்ணி பட்டதுலேருந்து சார் இங்கிட்ட ஓட்டமாக ஓடிக்கிட்டே தான் இருந்தார். அதனால் வாட்டர் ஆஃப் பண்ணிட்டு இப்போ பாருங்கள், ஷாம்பு போடும்போது பேசாமல் இருப்பார். திரும்பவும் வாட்டர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஆட்ட ஆரம்பிச்சிருவார். அவருக்கு தண்ணி கண்டாலே கொஞ்சம் பிடிக்கலை. இப்போ வீட்லேயும் இதே மாதிரி தான், குளிப்பாட்டும் போது இது பண்ணும்போதும் நல்லா தேய்ச்சி விடும் போதெல்லாம் அழகாக கொடுப்பாரு. நல்லா குளிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வழக்கம் போல் இவங்களுக்கு வந்து கண்டிஷ்னர் போட்டு குளிப்பாட்டுறோம். நல்லா துவட்டிட்டு அதுக்கப்புறம் ப்ளோ ட்ரையரும் போடத்தான் செய்வேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அவர் வந்து எவ்வளோ அமைதியாக இருக்கார். இப்போ அமைதியாக இருக்காரா? அவர் குளிப்பாட்டும் போதும் சரி, இந்த ப்ளோ ட்ரையர் போடும்போதும் சரி, ரொம்ப பதட்டமாயிருவார். ஏன்னா ஷிட்ஸூஸை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஹை சென்சிட்டிவான ப்ரீடுங்க. அவங்கள வந்து பார்த்து தான் நம்ம ஹேண்டில் பண்ணணும். இல்லாட்டினா வந்து அது அப்படியே ரொம்ப வெக்ஸ் ஆயிடுவாங்க. ஒரு கட்டத்தில் வந்து நம்மளை இன்னும் கொடுமைப்படுத்துறோங்கிற மாதிரி வெக்ஸ் ஆயிடுவாங்க. நீங்கள் இப்போ பார்த்தா தெரியும், அவர் சூப்பராக ரெடி ஆகிட்டாரு. அவர் வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். நம்ம அடுத்த பார்ப்போம். பாய்.